அனைவருக்கும் வணக்கம். சமயக் தரிசனம் திரவிய சங்கரக நூலிலே இருந்து ஜீவன் அஜீவன் ஆகிய தத்துவங்களை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். ஜீவ தத்துவம் குறித்து 14 காதைகளிலே நமக்கு எடுத்துரைத்த நேமிச்சந்திர சித்தாந்த சக்கரவர்த்தி அவர்கள் 15வது காதையிலே அஜீவ பதார்த்தங்கள் எவை என்பதனை நமக்கு தெரிவித்தார். அஜீவன் என்றால் ஜீவனுக்கு ஆப்போசிட், உயிர் அல்லவை. அந்த உயிர் அல்லவையில் எவை அடங்கும் என்றால் புற்களம் என்கின்ற அந்த ஜடப்பொருள், புற்களம், தன்மம், அதன்மம், ஆகாயம், காலம், இவையெல்லாம் அஜீவ பொருள்கள், அஜீவ தத்துவங்களினுடைய பிரிவுகளாக நமக்கு காட்டப்பட்டு இருந்தன. அதனை சென்ற காதையிலே நாம் பார்த்தோம். அதிலே முதலிலே கூறப்படுகின்ற அந்த புற்களம் என்கின்ற அம்சத்தை குறித்து நாம் இதிலே பார்க்கலாம். 16வது காதையிலே நமக்கு புற்களத்தினுடைய மாறுகைகள் என்று கூறுகிறார். அதாவது புற்களத்தில் மாற்றங்கள் இருக்கின்றன, பல்வேறு விதம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அவை என்ன அப்படின்னு இதில் சொல்கிறார். சத்தோ பந்தோ சுகமோ தூளோ சம்டான பேத தம சாயா உஜ்ஜோத ஆதவ சகியா புத்கல தவ்வச பஜாயா. இதில் நமக்கு கூறும் பொழுது இந்த புத்கலம் என்று சொல்லப்படுகின்றவை எவை என்று நமக்கு கூறுகிறார். சத்தோ என்றால் சத்தம், சத்தம் என்றால் ஒலி, சவுண்டு, அது புத்கலம். பந்தோ, பந்தம், நம்ம தத்துவங்களிலே பார்க்கின்ற பந்தம், வினை வந்து சேருதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுவும் ஒரு புத்கலம். அது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் சுகமோ தூளோ, சுகன்றது சூட்சமம் என்ற வார்த்தை. அந்த வார்த்தையை தான் பிராகிருதத்திலே அவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தூளோ என்றால் பருமை, சுகம் என்ற, அதாவது சுகமோ என்றால் சூட்சமம் மற்றும் பருமனாக இருக்கலாம். அது எது? புத்கலம். சம்தான, சமஸ்தானம் என்று சொல்லக்கூடியது அது உருவத்தை தான் சமஸ்தானம் என்று கூறுகிறார்கள். அது சம்தான என்றால் உருவம். அந்த வித்தியாசங்கள் இருக்கின்றன. வேதம் வித்தியாசம். தம என்றால் இருட்டு. நம்ம பக்தாமரம் படிக்கும்போது கூட அதில் பார்க்குறோம். தம என்றால் இருட்டு. சாயா என்றால் நிழல். தம சாயா. உஜ்ஜோதம் என்றால் வெளிச்சம், நல்ல ஒளியோடு இருப்பது. ஆதவம் என்றால் வெப்பம், வெயில், வெளிச்சம். அதாவது ஏற்கனவே அங்கே சொன்னது இருளும் நிழலை பற்றி சொன்னாங்க. இப்போது வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் பற்றி இதில் சொல்கிறாங்க. அடுத்ததாக சகியா, இவையெல்லாம் இந்த போல இருக்கின்ற எல்லாமே புத்கல. தவ்வம் என்றால் திரவியம், பொருள் என்று அர்த்தம். புத்கல பொருளினுடைய பஜ்ஜாயா, மாறுகைகள், பரியாயம் என்று சமஸ்கிருதத்திலே சொல்லக்கூடியதை பஜ்ஜாயா என்று பிராகிருதத்திலே இதிலே கூறுகிறார்கள். அந்த பரியாயம் என்று சொன்னால் மாறுதல்கள் என்று அர்த்தம். இவையெல்லாம் புத்கலத்தினுடைய மாறுதல்கள் என்று சொன்னால் புட்களத்தினுடைய வெவ்வேறு வடிவங்கள். புத்கலம் என்று சொன்னால் அவை என்ன என்று சொன்னால் ஒலி, பந்தம், சூட்சமம், பருமன், உருவம், இந்த மாதிரியான வித்தியாசங்களும், அதோடு இருள், நிழல், வெளிச்சம், வெப்பம், இவை எல்லாமே புத்கலம். நம்ம இவற்றையெல்லாம் எவ்வாறு நாம் நினைத்திருக்கிறோம்? சூட்சமும் தூளம், அது மட்டும்தான் நமக்கு தெரியும்.
சிறிய பொருளாக இருக்கும், தூலம் என்றால் பெரிய பொருளாக இருக்கும், ஜட பொருள். அதை தான் நம்ம சொல்கிறோம். உருவம் சம்தானம். ஆனால் சத்தம் என்பதும் வினைபந்தம் என்பதும் நிழல் என்பதும் இருள் என்பதும் ஒளி என்பதும் வெப்பம் என்பதும் இவை எல்லாமே புத்கலத்தினுடைய வெவ்வேறு வடிவங்களாக இருக்கின்றன என்று நமக்கு இதிலே கூறுகிறார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக ஒளி பந்தம் நுண்மை என்று சொல்லுவோம், சூட்சமம். பரு ஸ்தூலம். சமஸ்தானம் என்றால் உருவம். வேறுபாடு வித்தியாசம், ஒன்றுக்கு ஒன்று பேதம் இருப்பது. அதே போல் இருள் நிழல் வெளிச்சம் வெயில் ஆகிய இவை புத்கலத்தின் மாறுகைகளால் உருவாகின்றன. பரியாயம், மாறுகை என்றால் பரியாயம், இதனால் உருவாகின்றன என்று இந்த காதையினுடைய அதனுடைய பொழிப்புரையாக நாம் இதை பார்க்கிறோம். இதில் மேருமந்திர புராணத்தில் நம்ம பார்த்தோம்னா அதுவும் ஒரு பரமாணு என்றால் என்ன என்று கூறுகிறது. பரமாணு தான் புத்கல பொருளுக்கு அடிப்படை. மிகச் சிறியதாக இருக்கக்கூடியது, கண்ணுக்கே புலனாகாமல் இருக்கக்கூடியது ஒரு அணு. பரம அணு என்றால் அதற்கு குறைவானது எதுவும் இல்லை என்று நமக்கு புரிஞ்சுக்கணும். புத்கலத்தினுடைய மிகச்சிறிய மீளவும் பகுக்க இயலாத பாகம் பரமாணு என்று கூறப்படும். அந்த பரமாணுக்களின் குணம் வெவ்வேறு வெவ்வேறு பிரிவினதாக இருக்கும். அதாவது ஒவ்வொரு பரமாணுக்களினுடைய குணமும் வெவ்வேறாக இருக்கும். ஒரே மாதிரியான பரமாணுக்கள் இருக்காது. சில பரமாணுக்கள் சிலவற்றை ஈர்த்து கொள்ளும், சில பரமாணுக்கள் வேறு விஷயங்களை ஈர்த்து கொள்ளும். அதற்கான குணமாக அவை காணப்படுகின்றன. இருளை உருவாக்கக்கூடிய பரமாணுக்கள் வேறு, வெயிலை உருவாக்கக்கூடிய பரமாணுக்கள் வேறு. அதே போலத்தான் நிழலை உருவாக்கக்கூடிய பரமாணுக்கள் வேறு, வெளிச்சத்தை உருவாக்கக்கூடிய பரமாணுக்கள், வெப்பத்தை உருவாக்கக்கூடிய பரமாணுக்கள், இவையெல்லாம் தனித்தனியாக இந்த அண்டத்திலே பரவி இருக்கின்றன. நிழல் விழ வேண்டும் என்று சொன்னால் அந்த குறிப்பிட்ட பரமாணுக்களை ஈர்த்து கொண்டு அது நிழலாக மாறும். வெளிச்சம் வேண்டும் என்று சொன்னால் அதற்கு உரிய அந்த குணத்தை உடைய பரமாணுக்களை எல்லாம் ஈர்த்து கொண்டு அது வெளிச்ச உருவாக நமக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு சின்ன வித்தியாசத்துக்காக தான் நான் இந்த உதாரணத்தை சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய இருக்கின்றன. நமக்கு வினைகள் வருவது கூட அப்படித்தான். ஞானாவரண வினைன்னா அந்த ஞானாவரண நமக்கு ஏற்படுகின்ற அந்த வினைக்கு எந்த பரமாணுக்கள் உதவுமோ அந்த பரமாணுக்களை இழுத்து கொண்டு அது நமக்கு ஞானாவரணமாக மாறிவிடும். அதே போல் தர்ஷனாவரணமாக மாறும். ஆயுளுக்கு என்று சில பரமாணுக்கள் இருக்கின்றன, அவற்றையெல்லாம் ஈர்த்து கொண்டு அது ஆயுள் கர்மமாக மாறும். அவையெல்லாம் கொஞ்சம் விரிவாக பின்னால் பார்க்கக்கூடியது. இப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, அந்த பரமாணுக்கள் வெவ்வேறு குணத்தை கொண்டதாக இருக்கும். அந்த புற்களம் என்ன புற்களமோ அதை உண்டாக்குவதற்கான குணங்களை உடைய பரமாணுக்கள் ஒன்று சேர்ந்து அந்த புற்களத்தை உருவாக்கும். அந்த புற்களங்களை கூட என்ன செய்யும் அப்படின்னா பரமாணுக்களின் கூடுதல் நிறைதல் களைதல் ஆகிய செயல்களால் உருவாகின்றன. இப்போ இந்த பாடலை பாருங்க. நாற்றமும் சுவையும் ஊரும் வண்ணமும் தன்மைத்தாகி போற்றல் பூரித்தல் வாடல் உழைத்தாய் புற்களந்தான் மாற்றிடை உயிரை பற்றி வினை முதலாகி துன்பம் ஆற்றவும் செய்து கந்தம் அணுவுமாய் நிற்பதாமே. இதில் முக்கியமான விஷயங்களே அதில் சொல்கிறார். நாற்றம் சுவை ஊறு வண்ணம், அதை நம்ம ஏற்கனவே சென்ற பதிவிலே நம்ம பார்த்தோம். இவையெல்லாம் புற்களத்தினுடைய தன்மைகள். அவையெல்லாம் என்ன செய்கின்றன? போற்றல் பூரித்தல் வாடல் என்ற 3 நிலைகளிலே இருக்கின்றன. போற்றல் என்றால் இருக்கிற நிலையிலே இருத்தல். பூரித்தல் என்றால் பல அணுக்கள் ஒன்றாக கூடி பெரிதாக ஆகுதல். வாடல் என்றால் பெரிய ஒரு அணுக்கள் எல்லாம் கூடி பெரிய உருவமாக இருப்பது, சிறிதாக மாறுதல், கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு போய் சிறிதாக மாறுதல். அதாவது அணுக்கள் ஒன்றாகவும் சேரும், ஒன்றா சேர்ந்திருக்கிற அந்த பரமாணுக்கள் தனித்தனியாகவும் பிரியும். அதுதான் அதே நிலையாகவும் இருக்கும். போற்றல் பூரித்தல் வாடல்
அந்த 3 குணங்களை உடையதாக இருக்கிறது. அதுதான் என்ன செய்யுதுன்னா கந்தம் அணு என்று இந்த கடைசி வரியில் வருது. கந்தம் என்றால் ஸ்கந்தம், ஸ்கந்தம் என்று சொல்வது. அணு, அந்த பரமாணுக்கள் எல்லாம் 4-5 பரமாணுக்கள் ஒன்று கூடினால் அது ஸ்கந்தம் என்று அழைக்கப்படும். அதைத்தான் இந்த இடத்துல கந்தமாகவும் இருக்கிறது, அணுவாகவும் நிற்பதாமே என்று நமக்கு வாமனாச்சாரியார் கூறுகிறார். அதனால் இதில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், உட்கலங்களுடைய பரமாணுக்கள் கூடுதல், நிறைதல், களைதல் என்ற செயல்களால் உருவாகின்றன. போற்றல், பூரித்தல், வாடல், அதே நிலைமையிலே இருத்தல், நிறைய அணுக்கள் ஒன்று சேர்ந்து பெரிதாக ஆகுதல், அந்த மாதிரி பெரிதாக ஆன அந்த புற்களமானது அணுக்கள் பிரிஞ்சு சின்னதாக மாறுதல், வாடல், அந்த மாதிரியும் அதனுடைய மாற்றங்கள் இருக்கும். பரியாயம் இவ்வாறு இருக்கும் என்று இதிலே நமக்கு கூறுகிறார். அந்த பரமாணுனுடைய வடிவம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இந்த பாடல் வழவழப்பு, சுரசுரப்பு, இந்த 2 ஊர்கள் இருக்கும். இந்த 2னால தான் ஒன்றோடு ஒன்று அணுக்கள் சேரும். வழவழப்பாக இருந்தால் இன்னொரு வழவழப்பு கூட சேராது. அது சுரசுரப்பாக இருக்கிறதா கூட தான் சேரும். நமக்கே தெரியும் இல்லைங்களா? சுரசுரப்பும் வழவழப்பும் சேர்ந்தாதான் ஒன்றோட ஒன்று ஒட்டும். சுரசுரப்பு 2 சேர்ந்தா ஒன்று தள்ளி விட்டுரும். அதே போல் வழவழப்பும் ஒன்றோட ஒன்று சேர்ந்தால் அது ஒன்றாகாது, வழுக்கிட்டு போயிடும். அதனால் வழவழப்பும் சுரசுரப்பும் 2ம் சேரணும். அப்போ தான் ஒரு புற்களம் உருவாகும். அதனால் 2 ஊர் இருக்கணும். அதுக்கு ஒரு நாற்றம் இருந்தால் போதும். ஒரே ஒரு வாசனை, துர்க்கந்தமோ சுகந்தமோ ஏதாவது ஒன்று இருந்தால் போதும். அதே போல் ஒரு நிறம் இருந்தால் போதும், பரமாணு உருவாகும். அதே போல் 5 சுவைகளிலே ஒரு சுவை இருந்தால் போதும், அது ஒரு பரமாணுடைய பண்பை குறிக்கும். அதனால் தொடு உணர்ச்சி மட்டும் 2 இருக்கும். நாற்றம் 1, நிறம் 1, சுவை 1. இது பரமாணுடைய பண்புகளாக இருக்கும். இவற்றை பரமாணுவிலிருந்து நாம் பிரிக்க முடியாது. இதுதான், இவையெல்லாம் சேர்ந்தால்தான் ஒரு பரமாணு என்று நாம் பார்க்கிறோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த மாறுகைகள் இருக்கு இல்லைங்களா, இது எப்படிப்பட்டது என்றால் திரவியம் அழிவற்றது. திரவியம் வார்த்தைகளை கொஞ்சம் நம்ம இதில் தெளிவாக பார்த்துக்கணும். திரவியம் என்று சொன்னால் நம்ம சொல்லக்கூடிய ஜீவன், அஜீவன், அதில் வரக்கூடிய புற்களம், தன்மம், அதன்மம், ஆகாயம், இவையெல்லாம் திரவியம் என்று அழைக்கப்படுபவை, பொருள் என்று சொல்வார்கள். ஆனால் அவை மாறுதலுக்கு உள்ளாகக்கூடியது. திரவியம் அழிவற்றதே தவிர அது மாறுதலுக்கு உள்ளாகக்கூடியது. என்ன மாறுதல்கள்? தோற்றம், அதை உட்பாதம் என்று சொல்வார்கள். அழிவு, வியம் என்று சமஸ்கிருதத்திலே சொல்லப்படும். நிலைப்புத்தன்மை, திரவியத்துவம், திரவியம் என்று சொல்வார்கள். அதாவது திரவியம் என்பது வேறு, திரவியம் என்பது வேறு. திரவியம் என்பது அந்த 6 திரவியங்களில் குறிப்பது. இந்த தி ரவ் யாயும் அப்படி போட்டிருக்கோம் இல்லைங்களா, திரவியத்தன்மைனா நிலைத்து இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். அது திரவியத்தினுடைய பண்புகளாக இருக்கும். இவ்வாறான மாற்றங்கள் காரணமாக ஒளி முதலியவை உருவாகின்றன. இந்த மாற்றங்களின் காரணமாக நம்ம ஏற்கனவே அந்த சூத்திரத்தில் பார்த்தோம் இல்லைங்களா, சப்தம் என்று ஆரம்பிக்குதே, அதில் இருக்கக்கூடிய அந்த மாற்றங்கள் எல்லாம் உருவாகின்றன என்று இதிலே கூறுகிறார்கள். இப்போ இதில் அந்த உட்பாதம், வியம், திரவியம்னா என்ன, அது நமக்கு கொஞ்சம் தெளிவு வேண்டும். திரவியம் அழியாததுன்னு சொன்னால், இப்போ பாருங்கள், ஒரு உதாரணத்துக்கு ஒரு தங்க நகை எடுத்துக்கொள்கிறோம். அந்த தங்க நகை வளையலாக இருக்கிறது. அந்த வளையலை என்ன செய்கிறோம், உருக்கி அதை செயினாக செய்கிறோம். அப்போ அது மாறுது. அந்த செயினே என்ன செய்கிறோம், உருக்கி ஒரு மோதிரமாக செய்யலாம், ஒரு பிரேஸ்லெட்டாக செய்யலாம். அப்போ அது மாறுதலுக்கு உள்ளாகிறது. ஆனால் இதில் அந்த தங்கம் என்பது மாறுகிறதா என்றால் இல்லை, அது நிலைப்புத்தன்மை, அது திரவியம். நிலைப்பாக இருக்கக்கூடியது எது? திரவியம். அழியிறது எது? அந்த வடிவம் தான். வளையல் என்ற வடிவம் அழிந்து
செயின் அப்படின்ற அந்த உருவம் தோன்றுகிறது. அதுதான் அழிவு தோற்றம். அதே அந்த செயினை அழித்து ஒரு பிரேஸ்லெட் செய்கிறோம்னா அங்கே அழிவு வந்து செயின், பிரேஸ்லெட் வந்து உட்பாதம். ஆனால் அதிலே திரவியம் இருக்கிறது. திரவியம் என்றால் நிலைப்புத்தன்மை இருக்கிறது. நிலைப்புத்தன்மை எது? தங்கம். அதை மாறாது. அந்த திரவியம் என்பது மாறாது. அது அப்படியே தான் இருக்கும். அதான் திரவியம் அழிவற்றது. ஒரு உதாரணத்துக்காக சொல்லக்கூடியது இது. இப்போ அந்த மாதிரி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நிலைப்புத்தன்மையை உடையது, ஆனால் மாறுதலுக்கு உட்பட்டது. அந்த மாறுதல் தான் தோற்றம், அழிவு. ஒன்று அழிந்து இன்னொன்று தோன்றுமே தவிர அதனுடைய திரவியத்தன்மை மாறாது என்று நாம் இதில் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் 3 விஷயங்கள் அடிப்படையான உட்பாதம், வியம், திரவியம் என்பது எல்லா திரவியத்துக்கும் உண்டு. திரவியம், திரவியம் அது கொஞ்சம் வித்தியாசம் புரிஞ்சுக்குங்க. அதில் விளக்கம் வேண்டும்னால் நம்ம அடுத்த பதிவுகளை கூட பார்க்கலாம், புரியலாம். இப்போ அந்த ஏற்கனவே நான் சொன்ன போல அந்த ஒத்த குணம் இருக்கின்ற பரமாணுக்கள், ஒரே குணம் இருக்கின்ற பரமாணுக்கள் ஒன்று கூடி அவை தான் ஒன்று கூடும். வேறு குணம் இருக்கிற பரமாணு கூட சேராது. வர்க்கணைகள் உருவாகின்றன. இப்போ நிழல் அல்லது இருள் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் இருளை உண்டாக்கக்கூடிய பரமாணுக்கள் எல்லாம் ஒன்று கூடி அந்த ஒரு அணு மட்டுமே இருளை மாறிட முடியாது. அது இருக்கிறதே கண்ணுக்கு தெரியாத மிகச்சிறிய பகுதி. அவையெல்லாம் எண்ணற்றவை ஒன்று சேர்ந்து ஒரு இருள் உண்டாகிறது. அப்போ அவை ஒன்று சேர்வதை வர்க்கணை என்று கூறுவார்கள். அந்த மாதிரி வர்க்கணைகள், நிறைய வர்க்கணைகள் ஒன்று சேர்ந்தால் அது ஸ்கந்தம் என்று கூறப்படும். அந்த மாதிரி ஸ்கந்தம் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் ஸ்பர்த்தகம் என்று கூறப்படும். இதெல்லாம் உருவம் பெருசாகிக்கிட்டே போகிறது. பரமாணு கண்ணுக்கே தெரியாது. அந்த பரமாணுக்கள்லாம் ஒன்று கூடின பிறகு அது வர்க்கணைகளாக மாறுகிறது. அது சிறிய உருவம். அந்த வர்க்கணைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஸ்கந்தமாக மாறுகிறது. அது அதை விட கொஞ்சம் பெரிய உருவம், கொஞ்சம் வலிமையும் இருக்கும். அந்த ஸ்கந்தங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஸ்பர்தகம் என்ற மிகப்பெரிய உருவம், பரு உருவத்தை அடைகிறது. இவையெல்லாம் ஒன்றோடு ஒன்று சேரக்கூடியவை என்பதனையும் அந்த மாதிரி வருவதால் தான் அது ஜடப்பொருளாக மாறுகிறது. அந்த ஜடப்பொருள் இருக்கிறது தான் நம்ம புற்களம் என்று நாம் சொல்கிறோம். அந்த புற்களத்தினுடைய வகைகள் அவ்வாறு இருக்கின்ற ஸ்பர்தகம்லாம் நம்ம கடைசி வரைக்கும் வரோம் இல்லையா, அதனுடைய அளவு மாறும்போது வர்க்கணைகளாகவும் ஸ்கந்தங்களாகவும் அதன் பிறகு ஸ்பர்தகங்களாகவும் அவை உருவம் பெரிதாகின்றது அல்லது வலிமை அடைகிறது. அவையெல்லாம் ஒரு 6 வகையாக கூறப்படுகிறது. நுண்மையுள் நுண்மையும் நல்ல நுண்மையும், நுண்மையில் பருமையும் பருமை நுண்மையும், எண்ணரும் பருமையும் இரு பருமையும், கண்ணொரும் அணுவினால் ஆறாகுமே கந்தம். ஸ்கந்த எத்தனை வகைனா 6 வகை. 6 ஆகுமே கந்தம். அது என்ன? அந்த மாதிரி ஸ்கந்தம்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அணுக்கள் ஒன்று கூர்ந்து வர்க்கணை மாறும். அந்த வர்க்கணைகள்லாம் ஒன்றா சேர்ந்தால் ஸ்கந்தமாக மாறும். அதுதான் ஒரு திடப்பொருளுக்கோ திரவ பொருளுக்கோ இருக்கின்ற அந்த புற்கள பொருளுக்கோ அடிப்படையாக இருக்கக்கூடியது ஸ்கந்தம். அது எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, முதல் வகை நுண்மையுள் நுண்மை, சின்னதிலே சின்னது, சூஷ்மத்தில் சூஷ்மம், சூஷ்ம என்று கூறுவார்கள். சின்னதிலே சின்னது, நுண்மையுள் நுண்மை. அதற்கு அடுத்தது நல்ல நுண்மை அதை விட கொஞ்சம் பெருசு. நுண்மையில் நுண்மைன்றது கண்ணுக்கே தெரியாமல் இருக்கும். அந்த நுண்மைன்றதும் கண்ணுக்கு தெரியாமல் தான் இருக்கும். அதை விட கொஞ்சம் வர்க்கணைகள் அதிகமாக சேர்ந்திருக்கும். அதன் பிறகு வருவது நுண்மையில் பருமை, சின்னதிலே கொஞ்சம் பெருசு, அப்படி கொண்டு வரணும். அதற்கு அடுத்துல பருமையுள் நுண்மை, பெருசில் சின்னது. அதற்கு அடுத்தது பருமை, அதாவது கொஞ்சம் பெருசு. இரு பருமை, 2 மடங்கு பருமை மிகப்பெரியது. இதை 6 நம்ம பார்க்கும்போது சின்னதில் சின்னது, சின்னதில் பெருசு, இது 3. அதற்கு அடுத்தது பெருசில் சின்னது, பெருசு, 2 மடங்கு பெருசு. அப்படி கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக, இப்படி நம்ம எளிதாக புரிந்து கொள்வதற்காக அப்படி நாம் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா
நுண்மையுள் நுண்மை ஃபஸ்ட்டு ஆயிடும். இது 2 பரமாணுக்கள் முதல் அனந்த பரமாணுக்கள் பரமாணுக்களுள் ஒன்று குறைந்தது. மிகப்பெரிய அளவில் இருக்கிறத விட ஒன்றே ஒரு பரமாணு குறைஞ்சி அது நுண்மையில் நுண்மையாக இருக்கும். நுண்மை என்பது அனந்த பரமாணுக்கள், எண்ணற்ற பரமாணுக்கள் கூடியவை. இவை கரும ஸ்கந்தங்கள். ஆன்ம குணத்துக்கு ஏற்றவாறு கண்மணியில் பதிந்து கரும சரீரத்தை ஆக்கும். அதாவது கரும சரீரம் என்று சொன்னால் வினைகள். அந்த வினைகளை உருவாக்கக்கூடியவை நுண்மை பரமாணுக்கள். அதுக்கடுத்து நுண்மையில் பருமை. நுண்மையில் பருமை என்ன? சுவை, மனம் முதலியவை. இப்போ சுவை கண்ணுக்கு தெரியாது, அது நுண்மை தான். அது இருந்தாலும் புலனுக்கு அது தெரிஞ்சிடும். நாக்குக்கு தெரியும், கண்ணுக்கு தான் தெரியாது, நாக்குக்கு தெரியும். அதே போல் மனம் என்பதும் கண்ணுக்கு தெரியாது, அது மூக்கினால் முகர முடியும். அந்த மாதிரி இருக்கக்கூடியது நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அதான் நுண்மையுள் பருமை. அந்த நுண்மையும் கண்ணுக்கே தெரியாது, அதை நாம் உணரவும் முடியாது. எந்த பொறிக்கும் அது அடங்காது, அதை தெரிந்து கொள்ள முடியாது. ஆனால் நுண்மையுள் பருமை என்பது சுவை, மனம், இந்த ஒளி போன்றவை. அவற்றை நாம் பார்க்க முடியாதை தவிர அந்தந்த புலன்கள் அதனை அறிந்து கொள்ளும். இது நுண்மையுள் பருமை. இந்த மூன்றையும் ஒரு வகையாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நுண்மையுள் நுண்மையுள் பருமை. அதற்கு அடுத்ததாக பருமையுள் நுண்மை. பெருசு தான், ஆனால் அந்த பெருசிலே மிகச்சிறியது. எது? இருள், நிழல். இது கண்ணுக்கே தெரியும். இருட்டுன்றது நம்ம கண்ணுக்கு புலனாகும். அதே போல் நிழல் வீழுது இல்லைங்களா, அது கண்ணுக்கு புலனாகும். ஆனால் கைக்கு அகப்படாது. இவையெல்லாம் நம்மளால் பிடிச்சு பார்க்க முடியுமா? முடியாது. அதனால் இதை பெருசு தான், ஆனால் பெரிதாக இருந்தாலும் அது கைக்கு அகப்படாததால் நுண்மை. அதால் பருமையில் நுண்மை இவை. அடுத்ததாக அதை விட பெருசு பருமை. பருமை என்பது திரவங்கள். அந்த மாதிரி திரவம் இருக்குது இல்லைங்களா, அது அதனுடைய அடர்த்தி குறைவாக இருக்கும். ஆனால் கண்ணுக்கும் தெரியும், கைகளாலும் புலன்களாலும் நாம் அதை உணர முடியும். அது பருமை. பருமையுள் பருமை. பெருசிலே பெருசு எதுனா பூமி, மலை, திடப்பொருள்கள். நம்ம பார்க்குறோமே எல்லா பொருள் கைகளால் பிடிப்பது, தூக்குவது திடப்பொருளாக இருக்கக்கூடியவை. திரவ பொருள்களை பருமைன்னு சொல்லலாம். திடப்பொருள்களை பருமையுள் பருமை என்று 6 வகையாக இந்த புற்களத்தினுடைய வகைகள் நமக்கு பகுத்து காட்டப்படுகின்றன. மேருமந்திர புராணத்திலே இதெல்லாம் வருகிறது. நமக்கு வடமொழி நூலாக இருந்தாலும் கூட நாம் எளிதாக புரிந்து கொள்வதற்காகவும் மேருமந்திர புராணத்திலையும் இவையெல்லாம் இருக்கின்றன. அதை படித்தா கூட நம்ம புரிஞ்சிக்கலான்றதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் அதிலிருந்து பாடல்களை எடுத்து நாம் இதிலே பயன்படுத்துகிறோம். அதனால் இவைதான் புற்களம் என்று சொல்லக்கூடியவை. புற்களத்தினுடைய அமைப்பு இதுதான். இப்போ நம்ம புற்களம் என்று சொன்னால் இப்போ இந்த காதைகளை படித்தால் நமக்கு புரியும். சத்தோ பந்தோ சுகவோ தூளோ சம்டான பேத தம சாயா உஜ்ஜோத ஆதவ சகியா புக்கல தம்பச பஜாயா. சத்தம், பந்தம், சூட்சுமம், தூளம், தூளம் என்றால் பருமை, சம்டானம் உருவம், பேதம் வேறுபாடு, ஒன்றுக்கு ஒன்று வேறுபாடு, தம இருள், சாயா நிழல், உஜ்ஜோதம் வெளிச்சம் ஒளி, ஆதவம் வெப்பம், இவையெல்லாம் புற்கள பொருள்களுடைய மாறுதல்கள் என்றால் புற்கள பொருள்களுடைய வகைகள். இவ்வாறு தான் புற்களங்கள் இருக்கின்றன. அவை பரமாணுவிலிருந்து ஆரம்பித்து ஸ்கந்தம் என்றும் ஸ்பர்தகம் என்றும் மாறுகின்றன. அவை கொஞ்சம் கொஞ்சம் பெருசாகின்றன என்ற அந்த விபரத்தினை இந்த காதையினுடைய துணை கொண்டு நாம் பார்த்தோம். அதற்கு அடுத்ததாக அந்த தன்மம், அதன்மம், காலம் போன்ற பொருள்களும் அஜீவனில் வரக்கூடியவை தான். அவற்றினை அடுத்த பதிவிலே நாம் பார்க்கலாம் என கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். ஜெய் ஜினேந்திரா, இளங்கோ திருமொழி, திண்டிவனம். இதில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நாம் இந்த ஒளி வடிவிலே வாட்ஸ்அப் குரூப்களிலே பதிவது போலவே
யூடியூப் நல்லறம் என்ற பெயரிலே அதை ஆவணப்படுத்துவதற்காகத்தான் நம்ம இவ்வளோ முயற்சி செய்கிறோம். நம்ம தேவைப்படும் போது அதனை எடுத்து திரும்பவும் பார்த்து கொள்ளலாம் என்ற ஒரு காரணத்துக்காகத்தான் யூடியூப் ஒன்றினை துவங்கி அதன் மூலமாக நாம் செய்து வருகிறோம். அது உங்களுக்கு தெரியும். அதனால் அந்த யூடியூப் பதிவுகளையும் இதில் பகிர்வேன். அதிலே நீங்கள் யூடியூப்பில் நேராக போய் பார்க்கலாம். இவை ஒரு ஆவணப்படுத்துகின்ற நோக்கத்திலே செய்யப்படுபவை. அதனால் அதையும் நீங்கள் அந்த நல்லறம் என்கின்ற அந்த யூடியூபுக்கு அதை சப்ஸ்கிரைப் செய்து அதற்கு ஆதரவளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.